மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தமிழக நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசினார். தொடர்ந்து தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். துறைமுகம் கொண்டு வருவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை மத்திய அரசாங்கத்திற்கு தருவதற்கு தமிழக அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்பதை அறிவித்தார்கள். இதற்காக தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோன்று சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரை சென்று கொண்டிருக்கின்ற ஃப்ளைஓவர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்த்து கொள்ளலாம் என்கின்ற கருத்துக்களை நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். இதேபோன்று பல்வேறு தமிழகத்தில் இருக்கின்ற சாலை மற்றும் துறைமுகம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து இன்று பேசியிருக்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தை மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. இந்த நேரத்தை தந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படிங்க? நம்முடைய கருத்துக்களை மீண்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். கட்டாயமாக அவங்க கவனம் கொடுப்போம். நாளை நடைபெறக்கூடிய அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் கலந்துக்கிறதா அந்த இன்விடேஷன்ல பேர் போட்டுருக்காங்க. தமிழக அரசின் சார்பில் போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதேபோல சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். சுசீந்திரத்தில் சுசீந்திரம் பாலத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா, அதோடு சேர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகளுக்காக ஏறக்குறைய 850 கோடி ரூபாய்க்கான திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா அங்கு நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மதுரையிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சாலை 4 வழிச்சாலை மற்றும் 2 வழிச்சாலையாக மாற்றுவதற்காக ஏறக்குறைய 1400 கோடி ரூபாய்க்கான திட்டமும் மொத்தமாக ஏறக்குறைய 3000 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் நாளை அடிக்கல் நாட்டப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சாலை போக்குவரத்தில் அந்த துறையில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் என்று சொல்லி நான் கருதுகின்றேன், நம்புகின்றேன். மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். இதற்கு ஒத்துழைப்பு தந்து இதற்கு முழு ஆணை பிறப்பித்த மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தமிழக முதல்வர் உடல்நலக் குறைவு காரணமாக அவர்கள் பல பணிகள் செய்யவில்லை சொல்லி எதிர்க்கட்சிகள் கூறிய நிலையில நீங்க இன்னைக்கு தமிழக அரசோட இந்த முக்கியமான ஒரு சந்திப்பை சந்திச்சு இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க. தமிழக அரசு முடங்கி போய்விட்டதாக காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் கூறியிருந்த நிலையில இன்னைக்கு நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கு? முடங்கி கிடந்திருந்தா நான் பேசியிருக்க முடியாது.